வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் காரமாக ஒரு போண்டா செய்ய போகிறேங்க. கோஸு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்ல டேஸ்டியாக ஒரு போண்டா செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த போண்டா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்துட்டால் நம்ம டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாங்க. நம்ம கோஸு போட்டு கார போண்டா செய்ய போகிறோம். 1 கப்பு மைதா எடுத்துருக்கிறேன். 1/2 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். பச்சரிசி மாவு 1/2 கப்பு. 3 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாய், அதான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கோஸ் வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு கம்மி, ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி மட்டும் கொஞ்சம் நிறைய போடுங்க, எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக சோம்பு, ஃபஸ்ட்டில் சீரகம் போட்டுட்டேங்க. இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து தேவையான அளவுக்கு, கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு. அவ்வளோதாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி போண்டா போடுற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கணும், நான் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக போட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் மெதுவாக பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பொடியாக தட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷமோ இல்லை ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே போட்டு நல்லா ஊற வச்சிடலாம். அப்போ தான் போண்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டங்க. மாவு நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டேங்க. பாத்திரமும் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம போண்டா போகிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெய் போதுங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் நம்ம போண்டா ஒன்று போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, காஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். இந்த போண்டா செய்து ரொம்ப ஈஸிங்க. கோஸும் வெங்காயம் பச்சை மிளகாய் இருந்தாலே போதும், சிம்பிளாக செஞ்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் செஞ்சிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியும் கூட. பசங்க வந்தாங்கன்னா சாயந்தரம் டைமில் டக்குன்னு இது மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். அந்த பக்கம் பாருங்கள் நல்லா வெந்துச்சு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். எவ்வளோ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அடி கூட பிடிக்கல, எதுவுமே ஒட்டலை. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸிங்க. இது டக்குன்னு எடுத்தோமா போட்டோமான்னு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சுட சுட சாயந்தரம் டைமில் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
போண்டா நல்லா வெந்துடுச்சுங்க, எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுங்க. டிஷ்யூ பேப்பர் இருந்துச்சுன்னா அது மேலே வச்சிடுங்க, எண்ணெய்லாம் இழுத்துக்கும். ஃபஸ்ட்டில் போட்ட போண்டா பாருங்கள், எல்லாம் நல்லா வெந்துடுச்சு, நல்லா சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வருது பாருங்கள். அந்த சைடு வெந்துட்டுருக்குங்க, திருப்பிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க செய்கிறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். போண்டா நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சீக்கிரமாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த போண்டா வந்து தேங்காய் சட்னி, கார சட்னிலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியும் கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.